முத்துக்குமரன் ஃபேமிலி எப்படா உள்ள வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஃபீல் என்னன்னா, வந்த உடனே அவங்க அம்மாவும் அவரும் அழும்போது இருந்துச்சு பாத்தீங்களா? எனக்கு அவர் அழுதுகிட்டே சரி அழாத வந்துட்டேல விடு அப்படின்னு சொன்ன விதெல்லாம் சூப்பரா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க போயிருந்தா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோமோ அந்த ஃபீல் இருந்தது. அவங்க அழும்போது நம்மளே சேர்த்து அழ வச்சிட்டாங்கன்னே சொல்லணும். ரெண்டாவது அவங்க சொன்ன வேர்டு, நம்ம பரம்பரையே ஜெயிச்சிருச்சுடா அப்படின்னு சொன்ன விதம். மத்தவங்க எல்லாரும் ஜெயிக்கும் போது அவங்கதான் ஜெயிச்சதா அர்த்தம். ஆனா நீ ஜெயிக்கும் போது நம்ம பரம்பரை ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னது. அவர் அடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாரு, நான் கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கேன், இந்த இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா என்ன மாதிரி சினிமா ஃபீல்ட்ல ஜெயிக்கிறதுக்காண்டி துடிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கிராமமே இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்ன விதம், அவங்க அம்மா சொன்ன விதமும் பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. அப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இதுக்கு முழு உழைப்பு வந்து யார் போட்டாங்கன்னா அப்பா அம்மா, நீங்க 2 பேர் போட்ட உழைப்புக்கு கிடைச்ச பலன் அப்படின்னு சொன்ன விதம்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவங்க சொல்லியிருப்பாங்க, அது ஆக்சுவலி ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையில அவங்க மனப்படம் பண்ண கஷ்டப்பட்டாங்களோ இல்லையா, அப்புறம் நான் மனப்படம் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்த வரியெல்லாம் கேட்கும் போது ஐயோ நம்ம வீட்லயே இப்படிலாம் சொல்லணுமே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. அவ்வளவு சூப்பரா இருந்தது. எனக்கு அந்த ஃபேமிலிஸ்லயும் நம்ம குடும்பத்துல இருந்து போனது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, முத்துக்குமரன் அவங்க ஃபேமிலி போனப்ப இருந்த அந்த ஒரு அழுகையோட சேர்ந்த ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். அந்த ஒரு சந்தோஷமா இருக்கட்டும். ஜெஃப்ரி அவங்க ஆக்சுவலி வந்து நான் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கேன், போன செங்கரா டாஸ்க்ல வந்து அவர் நிறைய ரூல்ஸ் மீறிட்டாரோ அப்படிங்கிற மாதிரிலாம். பட் அவங்க ஃபேமிலியை பார்க்கும்போது, அவர் பேசின விதங்கள் பார்க்கும்போது, அவர் ஏஜுக்கு இந்த அளவுக்கு யோசித்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அப்ப அவங்க அம்மாவை பார்த்து ஒரு சொல்லுவாங்க, இனிமே யாராவது உன்னை கேள்வி கேட்டா நான் வந்து பயந்துட்டு போக மாட்டேன், திருப்பி நிப்பேன், பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன விதம்லாம் இவ்வளவு மெச்சூரிட்டா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. ஸோ எனக்கு உண்மையிலே சொன்னா டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணோம் அப்படின்னு நான் 2 பேரை நினைக்கிறேன். அப்படின்னா ஒன்னு வந்து முத்துக்குமரன், இன்னொன்னு வந்து ஜெஃப்ரி. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க போனா கூட ஐ எம் சோ ஹாப்பி. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய பேர் வந்து யோசிக்க ஆரம்பிப்போம், சினிமாக்குள்ள போனாலே மீடியான்னு போனாலே அவ்வளவுதான் உன் லைஃப் போச்சு, நீ கஷ்டம் மட்டும்தான் படுவ அப்படின்னு சொல்ற அத்தனை விஷயத்துக்கும் ஒரு மாற்றா எங்களுக்கு ஒரு உதாரணமா கொடுக்க முடியும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.